ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான டானிக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு பேர் இந்த டானிக்கோட நேம் மாதுளை மணப்பாகு. இந்த மாதுளை மணப்பாகு ஆர்கானிக் மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். பெண்கள், ஆண்கள், சின்ன பிள்ளைங்க எல்லாருமே இந்த டானிக்கை குடிக்கலாம். 15 மில்லி வச்சு இந்த டானிக்கை ஒரு நாளைக்கு 2 நேரம் குடிக்கலாம். சிறு வயசுலேயே இந்த டானிக்கை அதிகமாக பிள்ளைங்களுக்கு கொடுத்து வந்தோம்னா ரத்தம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது. இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 4 மாதுளம்பழத்தை தோல் உரித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் உள்ள ரோஜா பூவையும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாதுளம்பழத்தை ஜூஸ் அடிச்சுக்கலாம். மிக்சர் ஜாரில் போடுறேன். இந்த மாதுளை மணப்பாகு பொதுவாக எதுக்கெல்லாம் குடிப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப உடம்பு முடியாதவங்க, ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, அவங்களுக்கு இதை கொடுக்கலாம். மற்றபடி ப்ரெக்னென்சி லேடிஸ் நல்ல வாந்தியாக இருக்கும், அவங்களுக்கு எதுவுமே குடிக்க முடியாது, அவங்களுக்கு இதை குடிக்கும்போது வாந்தி கண்ட்ரோலுக்கு வரும். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் இதை குடிக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீர்க்கட்டிகள் இருந்தால் கூட இதை குடிக்கலாம். இதில் மாதுளம்பழமும் ரோஜா பூவும் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ப்ரெக்னென்சி லேடிஸ் இல்லைன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் குடிக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் பட்டை, இஞ்சி அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. பூவும் மாதுளம்பழமும் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். ஜூஸ் அடித்ததுக்கப்புறமா நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை செய்து பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நல்ல வடிகட்டினதுக்கு அப்புறமா நாட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம். இதுக்கு வெள்ளை சீனி மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இதில் நம்ம 15 மில்லி எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் குடிக்க போகிறோம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுக்க போகிறோம். சிம்மில் தான் வைக்கணும். இது ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். ஒரு கம்பி பதம் வரது வர காய்ச்சி எடுக்கணும். இதே போல் சீசன் டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் இதை நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்தம் இல்லாதவங்க கூட இதை அதிகமாக எடுத்துக்கலாம். கரெக்டான ஸ்டேஜ் வந்தாச்சு. இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். டெய்லி காலையிலையும் மாலையிலையும் இதை குடிச்சிட்டு வரலாம். 15 மில்லி எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். மாதுளம்பழ ஜூஸ் பிடிக்காதவங்க கூட இதை குடிப்பாங்க. இதே போலே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.